நமச்சிவாய வணக்கம் நேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபெண்டிபிளா பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கலைத்துவம் பொருந்தியவரும் நகைச்சுவையே தனது அடையாளமாக கொண்டவருமான மிதுன ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அதிக நன்மைகளை நிச்சயம் அளிப்பாருங்க. பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 2, 5, 7, 9, 12, 14, 16, 20, 23, 26, 29, 30 போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள், பொதுவாக சந்திராஷ்டமம் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் மனையில் சந்திரன் மறைவாருங்க. மாதந்தோறும் 2 நாட்களுக்கு மறைவார். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம், டென்ஷன் இதெல்லாம் வரக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே தான் சண்டை வரும். அதேமாதிரி குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வரக்கூடும். காதலர்களுடைய மனப்பிரிவும் நிச்சயமாக வரக்கூடுங்க. இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகணும். அமைதியான முறையில் கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் 6/3/2024 மாலை 4 மணி முதல் 8/3/2024 இரவு 7:30 மணி வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனம் வேணுங்க. வெளியே செல்லும் போது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாட்டி விட்டு போகலாம். இல்லை ஒரு சதுர் தேங்காவை நீங்கள் உடைச்சிட்டு வெளியே போகலாம். தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவருடைய கர்மஸ்தானம், அதாவது தொழில், கௌரவம், அவருடைய புகழ், உத்தியோகம் என்பதை சொல்லக்கூடியது. உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மீன குரு பகவான். அவர் 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதும் 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் சிறந்த ஒரு யோகங்க. வேலை தொழில் சிறப்பாகவே இருக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய முதலீடு செய்வதற்கான காலமாகவே இருக்கக்கூடும். நிதி நிலைமை உயரும். வாடிக்கையாளரின் ஆதரவு பெரும் பங்கை அளிக்க கொடுங்க. பணச்சேர்க்கை அதிகரித்து கடன் பிரச்சனை நிச்சயம் தீரும். உணவு தொழில் செய்பவர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள், கட்டிட வியாபாரிகள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், பால் குளிர்பான வியாபாரிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா வருமானத்தை படிப்படியாக உயர்த்தி மாத கடைசியில் மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருப்பீங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி மிக முக்கியமானவங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒருவருடைய திறமையை பளிச்சென்று தெரிவதற்கு உங்களுக்கு நன்றாக துணை புரிவாங்க. உங்களுடைய 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா விருச்சிக செவ்வாய், அவர் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் இருப்பதும், பணத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதும், உயர்ந்த நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைக்க பெறுவீங்க. கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவாலே சமாளி என்பதைப் போல நீண்ட நாளாக இருந்து வந்த வேலை சுமை, மன அழுத்தம் அப்படியே மாறக்கூடுங்க. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசா அப்ரூவல் கிடைத்து சர்வதேச நாடுகளில் வேலை உறுதியாக கிடைக்கப்படுவீங்க. 8, 12 இடங்கள் மிக முக்கியமானவைங்க. அதாவது வெளிநாட்டு ஒருவருக்கு கிடைக்குதுன்னா, வெளிநாட்டு சான்ஸ் கிடைக்குதுன்னா 8ஆம் இடத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதும், 9இல் சனி பகவான் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் மனையில் இருப்பது ரொம்பவே சிறப்பாகுங்க. நீங்கள் நினைத்த அத்தனையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தரக்கூடும். வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் வேலையும் கிடைக்க பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மங்கள வாழ்வில் மனதிற்கு பிடித்தவருடன் அடியெடுத்து வைப்பீங்க. 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா கல்யாண வாழ்க்கையை சொல்லக்கூடியது. அன்பார்ந்த அழகான திருமணம் ஒருவருக்கு நடந்தேற சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன் மிக முக்கியமான கிரகமாகவே இருக்கக்கூடும். குரு பகவான் 7ஆம் இடத்தின் அதிபதி, அவர் 11இல் நிற்க, சுக்கிரன் 9ஆம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் நிற்க அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலத்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க திருமணம் நடந்தேறக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களை காதலில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். சின்னஞ்சிறு சண்டைகள் காதலில் மிகவும் அழகானது. பிரிதல் தான் உங்களுடைய புரிதல் நிச்சயமாக காதலுக்கு வலுவை கொடுக்கக்கூடுங்க. பொதுவாக சுக்கிரன், புதன் காதல் கிரகங்கள். இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் காதல் வாழ்வில் புதிய பாதை பிறக்கக்கூடும். புனிதத்தன்மையான காதல் உயிரோடு உயிராக ஒன்று சேருங்க. காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், குழந்தை, புகழ் இதெல்லாமே உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்குங்க. உங்கள் 5ஆம் இடத்தின் அதிபதி துலாம் சுக்கிரன், அவர் 9ஆம் மனையில் நிற்க 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பது பார்த்திங்கன்னா மிக சிறந்த யோகங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்தை காத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தான பாக்கியம் உறுதியாக கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு, புதன், சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் கல்விக்கும் மனதுக்கும் காரகமானவருங்க. இவங்க பார்த்திங்கன்னா குரு பகவான் 11இலும் புதன் 9இலும் இருப்பதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் புதுமையான விஷயங்களையும் கற்றுக்கொள்வீங்க. வெளியூர் படிப்பு பார்த்திங்கன்னா நன்மையை தரக்கூடும். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஒருவருக்கு அமையக்கூடிய இடம், பூமி, வாகனம், அடிப்படை வசதிகள் சொல்லக்கூடியது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி கன்னி புதன், அவர் வலுப்பெற்று 9இல் நிற்பதும், செவ்வாய் பூமிக்காரன் உச்சம் பெற்று 8இல் நிற்பதும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். விலையுறந்த பொருட்சேர்க்கை வாங்கி மகிழ்வீங்க. புதிய நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள் நிறைவேறக்கூடும். வங்கிக் கடன் சுலபமாக கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாளாக ஆசைப்பட்டு அந்த 2 வீலர் 4 வீலர்லாம் நிச்சயம் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க.
கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி யோகம் இருந்தால் மட்டுமே கலைத்தாயின் புதல்வனாக நம்ம மாற முடியுங்க. புதன் சுக்கிரன் இந்த இருவருமே உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவங்க. ஒருவர் சினிமாவில் ஜெயிப்பதற்கும் இவர்களே காரணமாவாங்க. 9ஆம் இடத்தில் இவர் நிற்க, மேலும் 10ஆம் இடத்துக்குரிய குருபகவான் 11ஆம் ஸ்தானத்தில் நிற்க நடிகர்கள் கலைஞர்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படக்கூடும். வருமானம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரியன் 9, 10ஆம் இட தொடர்பால் இந்த மாதம் உங்களை தலைநிமிரச் செய்வாருங்க. பதவி பட்டமும் தேடி வரக்கூடும். மதிப்புமிக்கவராக உங்களை உயர்த்துவார். மக்கள் செல்வாக்கு ஏற்படக்கூடும். பிரபல யோகம், ராஜயோகம் நிச்சயம் தேடி வரக்கூடுங்க. மொத்தத்தில் இம்மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு அதிரடி ஆர்ப்பாட்டம் பெரும் ஆனந்தத்தையும் அற்புதங்களையும் தரக்கூடுங்க. பொது வழிபாடு 108 திவ்ய தேசங்கள் உள்ள விசேஷ பெருமாள் திருஸ்தலம் சென்று வாருங்கள். முடிந்த அளவிற்கு புதன்கிழமை அன்று அன்னதானம் செய்யுங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.